ஹாய் பிரதர். ஹாய் பிரதர். உங்கள் நேம்? எழில். நைஸ் நேம் பிரதர். பிரதர், இப்போ தற்கூரி அப்படின்னு ஒரு நேம் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தற்கூரிக்கு மீனிங் என்ன? தற்கொலைக்கு மீனிங்னா இப்போ நீங்கள் சொல்லி எனக்கு புரிஞ்சுன்னா ஓகே. இல்லை நானாக ஒரு கதையை சொன்னேன்னா அதை அவங்க எல்லாம் ஏற்றுக்கினாங்கன்னா ஓகே. அவங்க ஏற்றுக்கலனும் போது உங்களை சொல்கிறது தான் அதுதான் தற்கொலைன்னு அர்த்தம். ஒன்று நமக்கு வரலாறு தெரிஞ்சால் நம்ம பேசலாம், வரலாறு தெரியாமல் நம்ம பேசுறதுக்கு அர்த்தம் தான் தற்கொலை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கினா கலைஞரை கைது செய்யும் போது என்ன பண்ணாங்க, ஸ்டாலின் ஓடி ஒழிஞ்சிட்டாங்கன்னாங்க. ஆனால் ஓடி ஒழியல. மறுநாள் காலை 8 மணிக்கு வந்து டிஹெச் ஆஃபீஸில் சரண்டர் ஆகிட்டார். அது என்ன சொன்னார் விஜய் வந்து, ஆதவர்ஜன் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஓட்டு உங்களுக்கு கருப்பு சேவ் சைக்கிளில் போய் போட்டோங்களே அந்த நன்றி உங்களுக்கு இதானார். ஆனால் விஜய் அது என்ன சொல்கிறார், குட்டியாக சொன்னார், என் பையன் சைக்கிள் கீழே இருந்துச்சு, நான் அதை எடுத்து தான் போனேன், இதுதான் வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னாரு. இதுலேயும் அவன் தற்கொலை தர 2 பேரும் இருக்குது, டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் அதில் வந்து என்ன சொல்கிறார் விஜய் மௌனமாக இருக்கார். ஒன்று ஆதவர்ஜன் சொல்கிறது உண்மையாக இருக்கணும், இல்லை விஜய் கம்முன்னு இருக்கணும். இதில் ரெண்டுமே அவங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அதிலே தெரியுது தற்கொலை யாருன்ட்டு, அதில் அவங்களுக்கு புரியும். ஒன்று ஆதவர்ஜன் சொல்கிறது உண்மையாக இருந்தால் விஜய் ஆமாம் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கணும். இல்லை நில்சன்ட்டு எதுக்கு அந்த பேட்டி கொடுத்தாருன்னு தெரில, ஆதவர்ஜன் அதை எடுத்து அவராக விட்றாரான்னு தெரில. தற்கொலை என்னன்னா இப்போ நிறைய பிரச்சனை போய்ட்டு இருக்குது. இப்போ வந்து எல்லா கட்சியும் அவங்க ஒரு எஸ்ஐஆரை போய் எடுத்து போராடிங்கிறாங்க, யாருக்கு ஓட்டு கிடைக்காது அதை எடுத்து போராடிங்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா ஒரே இது, நான் டிஎம்கே எதிர்க்கணும். இப்போ தாவக்கா எடுத்துக்கினா வச்சுங்க, அவங்க 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஓட்டு கிடைக்குமா இல்லையான்னு டவுட் ஆகுது. அதை எடுத்து போராட மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. நான் டிஎம்கே தான் எனக்கு எதிரின்றாங்க. 26 எலெக்ஷன் நான் அவங்கள தான் பிக் பண்ணுன்றாங்க. ஓகே பிக் பண்ணுங்க, ஓகே நீங்கள் மக்கள் எதுக்கு தான் நீங்கள் வர போகிறீங்க, ஓகே. ஒரு எலெக்ஷன் நின்று பார்த்தா மட்டும் தான் தெரியும். அதுக்கு நீங்கள் கூட விக்ரமாலி நின்றுருக்கலாமே. கரெக்டாக சொன்னீங்க. விக்ரமாலி நீங்கள் நின்றுருக்கலாம். நீங்கள் தான் நான் பலம் வாய்ந்தேன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இது, நான் 24 ஜெயிச்சிடலாம். 24 ஜெயிக்க நீங்கள் தேவையில்லை. 24 நிமிஷம் சட்டமாக இது நாடாளுமன்ற எலெக்ஷன் அதில் இருக்கலாம். நீங்கள் ஏன் நிற்க மாட்டீங்க? அதனால உங்கள் பலம் தெரிஞ்சிடும், உங்கள் ஓட் பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். நிற்க மாட்டீங்க, தயங்குறீங்க. ஆளுங்கட்சி தான் அப்பயும் தாங்க டிஎம்கே, நின்று போய் ஜெயிச்சிருக்கலாம். அப்பயும் ஆளுங்கட்சி எதிர்ப்பு தான் தெரிவிச்சிங்க, அப்பயும் நாடாளுமன்ற ஜெயிச்சிருக்கலாம். விக்ரமாடி எழுத நின்றுருக்கலாம். ஏன் நிற்க மாட்டீங்க? வந்தால் நான் டைரெக்டாக 26 தான் வந்து நிற்பேன். நான் எதுக்கும் வெளியே வர மாட்டேன். பனையூர் தான் என் ஆஃபீஸு, வேணா அங்கே வாங்க, இல்லைனா இது வந்துடுங்க, பட்டினப்பாக்கம் வந்துடுங்க, இங்கே தான் இருப்பேன். இதுதான் உங்கள் ஆஃபீஸா? மக்களுக்காக முதல்ல வெளியே வாங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, மக்கள்கிட்ட வந்து நில்லுங்க. நான் சனிக்கிழமை மட்டும் தான் பிரச்சாரம் போவேன், மித்த நாள் போக மாட்டேன் அப்படின்றது அதை ஏற்றுக்க மாட்டாங்க யாருமே. எல்லா நாளும் வெளியே வாங்க. மக்களாக தான் நீங்கள் சராசரி மனுஷனாக மாறிட போகிறீங்க. கூட்டம் உங்களுக்கு அந்தளவுக்கு வராது. இப்போ வாரத்தில் ஒரு நாள் போகும்போது தான் சனி நாள் லீவில் போகிறோம், மொத்த க்ரௌடு அன்றைக்கி அங்கே போய் நிற்பான். இப்போ 41 பேர் இறந்துக்கு எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஆமாம் அதுக்கு நானும் காரணம் அப்படின்னு ஏற்றுக்கிங்கன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க. மொத்தமாக தூக்கி அரசாங்கம் மேலே தான் போடணும், அதை ஏற்றுக்க மாட்டாங்க, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அது நான் போனது லேட்டாக போனது ஏன் தப்பு, நானும் அவ்வளோ ஒரு காரணம். அரசாங்கம் தப்பு செஞ்சுக்குது. நான் இப்போ தப்பு செய்யணும்னு சொல்ல அரசாங்கமும் தப்பு செஞ்சுக்குது. அதே மனப்பாவும் உங்களுக்கு இருக்கணும், நானும் தப்பு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கணும். அதில் முதல்ல வெளியே வாங்க. நீங்கள் அதில் வெளியே வரமாட்டீங்க. இப்போ கூட நான் சொல்கிறீங்க நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்றீங்க. மக்கள் உங்களை ஏற்றுக்கினா நீங்கள் தாராளமாக வரலாம், நீங்கள் வாங்க தான் சொல்கிறேங்க. எவ்வளோ பிரச்சனை போயிடுது. நீங்கள் விவசாயி பாருங்கப்பா, நெல்மணி மொத்தம் இதாகி போயிடுச்சு, வளர்ந்துருச்சு. அதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் பேசிட்டு அப்படியே ஒதுக்கிட்டு போயிடுறீங்க. மக்கள்கிட்ட முதல்ல வெளியே வாங்க. வெளியே வந்து ஸ்டாண்டர்டாக நில்லுங்க, போராட்டத்தை நில்லுங்க. எதுக்கேற்றாலும் எல்லாரையும் என்ன வந்து பனையூருக்கு வந்து பார்த்துருங்க. பனையூருக்கு வந்து பார்த்துருங்கன்னா பனையூர் ஆஃபீஸ் இல்லை. பனையூர் நீங்கள் எலெக்ஷன் கூட ஓட்டுக்க வாங்க போக மாட்டீங்களா? எல்லோரும் எங்கே வர வச்சுருக்கீங்களா பனையூருக்கு? அப்போ பனையூர் தான் வரணும் மாட்டேது. எல்லோரும் ஓட்டு கேட்கணும்னா உங்களுக்கு கேட்கணும்னா பனையூர் தான் வரணும் மாட்டேங்குது. ஏன்னா ஒரு போராட்டினா பனையூருக்கு வந்துருங்க, அங்கே நின்று போராடிடலாம் அப்படின்னு. நீ சிஎம் ஆனால் கூட அங்கே தான் தலைமை செயலகமா? அப்போ இங்கே வரமாட்டேது, செஞ்சாச்சு கூட கிடையாது இருக்குது. கொடி ஏற்ற மாட்டேங்க, இது மாட்டேங்க. பனையூர் தான் நேராக போகணும், அங்கே தான் போகணும். எல்லோரும் முதல்ல தைரியமாக வெளியே வாங்க. உங்களை சுற்றி ஒரு 4 பேருக்கு நம்ம தற்கொலை, அவங்க பேச்சு நம்பாதீங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு கீழே அவங்கள கட்டுப்படுத்துங்க. முதல்ல உங்கள் தொண்டர்கள் நீங்கள் சொல்லுங்கள். எல்லா கட்சியிலையும் பாருங்கள், அவங்க தொண்டரை பாருங்கள். எந்த கட்சிக்கு தொண்டரும் இபி கம்பத்து மேலே ஏற மாட்டான், கரண்ட்டுக்கு மேலே ஏற மாட்டான், எதுவுமே ஏற மாட்டான். அவன் சொல்கிறத கேட்பான். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், அவன் சொல்கிறத கேட்பான். நீங்களே அவன் பேச்சு கேட்க மாட்டீங்க, அரசாங்கம் சொல்கிறத கேட்க மாட்டீங்க, கோர்ட்டு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. கேட்டால் நான் மக்கள்கிட்ட போகிறேன். மக்கள்கிட்ட போனால் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இதே தான் சொல்கிறான். மக்களுக்கு தான் சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், தொண்டருக்கு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதை முதல்ல சொல்லுங்கள், உங்கள் தொண்டரை வெளிப்படுத்துங்க. இன்றைக்கி பொதுக்குழு கூட்டம்னு கூட்டினாங்க. அதில் வந்து என்ன பேசணும், நம்ம தீர்மானம் பண்ணணும். தீர்மானம்னா இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணணும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிஎம்கே இருக்கீங்க. அது டிஎம்கே கூட்டமாக இப்போ தாவேகா கூட்டமாக? நம்ம என்னது கூடிக்கிறங்க, பொதுக்குழு கூட்டம்ன்றது இதெல்லாம் குறை மக்கள்கிட்ட இருக்குது, இதெல்லாம் எடுத்து போய் சேர்க்கணும், இதெல்லாம் போராடணும், இதுக்கெல்லாம் இருக்கணுன்றீங்க. அங்கே போய் வரலாறு பேசுகிறீங்க. வரலாறு பேசணும், ஒழுங்காக பேசணும் பரவாயில்ல. ஒரு 12 படிக்கிற பையனுக்கு வரலாறு தெரியும்னான்ட்டு
ஆதவ அர்ஜுனாவுக்கு அதுக்கு வரலாறு தெரியுதா இல்லையான்னு தெரில. அது சேர்ந்து ஒரு கூட்டம் கை தட்டுது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அப்போ தற்கொலைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தற்கொலைன்னு தான் சொல்லுவாங்க. கண்ணுக்கு எதிராக 2001 கலைஞர் கைது செய்கிறாரு. ஸ்டாலின் பெங்களூரில் இருக்கிறாரு. ஃபோனில் அழைக்கிறாங்க. மறுநாள் காலில் வந்து ஆஜராகிறார். டிஎஸ்பி ஆவில் ஆஜராகிறார். 1976 மிஷா சட்டத்தில் உள்ளே போகிறாரு. கலைஞர் வீட்டில் இருக்கிறாரு. வந்தது ஆனால் கலைஞரை கைது பண்ணான்னு திணிச்சாங்க. ஆனால் கலைஞர் கைது பண்ண வரல. அவர் காஞ்சிபுரம் ஒரு நாடகத்துக்கு போகிறார். ஸ்டாலின் கலைஞர் சொல்லி அனுப்புறாரு, என் பையன் காஞ்சிபுரம் நாடகத்துக்கு போயிருக்கான், காலையில் வந்துடுவான், நானே ஃபோன் பண்ணி சொல்கிறேன்றாங்க. ஃபோன் பண்ணி சொல்லி மறுநாள் காலையில் வந்து மிஷா சட்டத்தில் உள்ளே போகிறாரு. கல்யாணம் ஆனால் 6 மாதம். 6 மாதத்தில் உள்ளே போகிறாரு. 1 வருஷம் உள்ளே வந்தார். நீ ஒரு வழக்கு டெல்லி கோர்ட்டு நீ கேட்டானா டெல்லி கோர்ட்டுக்கு. டெல்லி கோர்ட்டு இல்லை, அமித்ஷா இருக்கிறாரு அங்கே. டெல்லி கோர்ட்டு கிடையாது. இல்லை கோர்ட்டுக்கு போகல. ஆக்சுவலாக அந்த இது அது டேராடூன் பேஸ்கெட் பால்னு போனார். ஆனால் பேஸ்கெட் பால்லாம் போல அவர் அமித்ஷாட்ட போனார். இப்போ அமித்ஷா தான் அவருங்கிறாரு. கேட்டால் எதுக்கு நான் டெல்லி போகிறேன். டெல்லியில் யார் தான் இருக்கிறாங்க சொல்லுங்கள். உங்களுக்கு எதனா கட்சி எதனா இது திறந்துக்கிறீங்களா? கட்சி ஆஃபீஸ் திறந்தீங்களா? இல்லை அங்கே எதனா இருக்கிறாங்களா? எதனா சொல்லணும்ல. மேபி அவங்க திராவிட கட்சிங்கனால அங்கே ஏதாவது லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். திராவிட கட்சி இல்லை, அமித்ஷா மோடிக்கிறாங்க, அவங்க தான் இருக்கிறாங்க. கேட்டால் சொல்லியிருக்காங்களா தமிழும் திராவிடமும், அதனால சொன்னேன். ஓ அப்படிங்களா? அப்போ சீமான் சொன்ன மாதிரி தான். ஒன்று அந்த பக்கம் ஒன்று இல்லை, இந்த பக்கம் ஒன்று இல்லை சென்ட்ரல் நின்று ரோடில் அடிப்படை தான் சாவுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவே தான் நடக்கும். நம்ம ஒரு விபத்து நடந்துருச்சு, நம்மளை நம்பி வந்தவங்க இறந்துட்டாங்க. ஓகே, உங்கள் பேசிட்டு டிஎம்கே தப்பு பண்ணிடுச்சு, ஒத்துக்கிறாங்க. ஒரு 40 நாள் ஒரு தலைவன் வெளியே வராமல் இருக்க மாட்டான். 40 நாள் ஒரு தலைவன் வெளியே வராமல் இருக்க மாட்டான். அன்றைக்கே உங்களை போலீஸ் வேண்டாம்னா, என் சொந்தம் இறந்துச்சு, என் ரத்தம் சொந்தம் இறந்துச்சு, என் அக்கா தங்கச்சி இறந்துட்டான், நான் போய் அவன் சொல்லிவிட்டு அங்கே போயிருக்கணும். இல்லை உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வேண்டாம், எதனா ஆபத்து வந்துச்சுன்னா நீங்கள் போகணும். 2ஆம் கட்ட தலைவர் இருக்கிறாங்கள, குஷியாந்த் இருக்கிறாருல்ல, நிர்மல்குமார் இருக்கிறாருல்ல. நீங்கள் இப்போ கரூர் சம்பவம் நீங்கள் பேசுனால சொல்கிறேன். அந்த மக்களே வந்து என்னென்னா அவர் மேலே தப்பே இல்லை அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் முட்டாளுங்க. ஏன்னா அதனால தான் முட்டாளுங்க, அதனால தான் இருக்கிறாங்க முட்டாளுங்க மக்கள். ஏன்னா அவங்க பிள்ளை பறி கொடுத்தவங்க அம்மாவே என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மேலே தப்பு இல்லை. ஒரு அம்மா சொல்லுது, என் பிள்ளை பறி கொடுத்துட்டேன், ஆனால் என் விஜய் இருக்கிறாரு, நான் பார்த்துக்கேன். என் பிள்ளை பறி கொடுத்தனா விஜய் நான் பார்க்க முடிஞ்சு. அதெல்லாம் முட்டாளுங்க வார்த்தைங்க. 300 நாள் அந்த பொம்பளை அந்த அம்மா தான் சுமந்தாங்க. 300 நாள் அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது எதனா யோசிக்கிறாங்களா? சாதாரணமாக சேர்த்துட்டேன் என் பையன், பரவாயில்ல விட்டுருங்க, விஜய் வந்தால் போதும். இது யாருன்னா ஏற்றுக்குவாங்களா? அந்த இதெல்லாம் தான் தற்கொலைன்றீங்களா? இது தற்கொலையான அர்த்தம் தான். இந்த அரசியல் எங்கே போகுதுன்னே தெரியல. நம்ம இங்கே தான் இருக்கிறாங்களா இல்லை வேற என்ன இதில் பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாங்களே தெரியல. உத்தரப்பிரதேசத்தில் கூட இப்போ இருக்கிற மாறின்னு வந்துங்கிறான். அவன் மாறின்னு வந்துங்கிறான். நம்ம அவனை மாரி மாறிடுவாங்களாட்டுக்குது. ஹிந்திக்கார மாதிரி ஆகிட்டோம். நம்ம அந்த மாரி போவோம், அந்த ஸ்டேஜுக்கு போவோம். இப்போ அவன் நம்மள மாரி மாறிடுவான். அவெல்லாம் இங்கே வந்துட்டு செட்டில் ஆகிட்டான். அவன் நம்மள மாரி நல்லா தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டான். இங்கே பீகாரிகளை பிடிச்சி அடிக்கிறான்ட்டு மோடி அங்கே பிரச்சாரம் பண்ணார். இங்கே 20 பேர் பீகாரி பேட்டி கொடுக்குறான். எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, தமிழ்நாடு நாங்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க, எதுக்கு போய் சொல்லணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு கேள்வி கேட்க மாட்டார் விஜய். ஒரே எதிர்ப்பு, ஸ்டாலின். நீ ஸ்டாலின் எதிர்க்குங்க, ஜெயிங்க, வாங்க, சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்கள் தைரியமாக முதல்ல மோதுங்க, மக்கள்கிட்ட வெளியே வந்து சொல்லுங்கள். இந்த பிரச்சனைக்கு இது எல்லாம் வெளியே வாங்கன்றாங்க. வெளியே வந்து இல்லைங்க, போராடலன்றாங்க. பனையூர் ஏர்போர்ட்டுக்கு போனாங்க, பரந்தூர் போனாங்க. பரந்தூர் போயிட்டு என்ன பண்ணீங்க? இங்கே பரந்தூரில் விமானம் வேணாம். நீங்கள் வேற எங்கே வேணும் சொல்லுங்கள். நீங்களே வேறு எந்த இடம் சொல்லுங்கள். வேறு இடத்துல காட்டினாலும் அங்கேயும் 300 குடும்பம் தான் பாதிக்கும். அங்கேயும் அந்த 300 குடும்பம் தான் பாதிக்கும். நீங்கள் பாதிக்காமல் இடம் எங்கேயுமே இல்லை, எல்லாத்தோடையும் பாதிப்பு இருக்குது. அப்படின்னு பார்த்தா நம்ம இப்போ ரன்வே நம்ம ஏதோ ஏர்போர்ட்டில் எதுன்னு 2 யூஸ் பண்ணுறாங்க. 2 ரன்வே. அதில் 1 டிரான்ஸ்போர்ட்டுக்கு, 1 பேசஞ்சருக்கு. ஒரு ரன்வே வச்சு எப்படி யூஸ் பண்ணுவாங்க? முடியாது. வேறு பக்கத்தில் பறந்துனா வந்தாகணும். அது எதிர்ப்பு தெரியாது. பக்கத்தில் வேறு எதாவது சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு ஐடியா எதுன்னு சொல்லுங்கள். அங்கே பாதிப்பு இடம் சொல்லுங்கள். அங்கே நீர்நிலைக்கு ஆக்கிரமிப்பு பண்ணாதா? அங்கேயும் பாதிப்பு வரும். அந்த மாதிரி ஒரு இடமே இல்லை தமிழ்நாட்டில். ஆக்சுவலாக அங்கேயும் பாதிப்பு வரும். அங்கேயும் 300 குடும்பம் அடிப்படும். அங்கேயும் பாதிப்பு தான் வரும். எல்லாத்தையும் எகுத்துனே இருக்க வேண்டியது தான். தமிழ்நாட்டு எதுவுமே முன்னேறி போகாது. அப்படியே இருக்க வேண்டியது தான். பீகார், உத்தரப்பிரதேசம் நம்மளும் கீழே போக வேண்டியது தான். கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். நம்மளையும் சேர்த்து, நம்மளையும் 10 பேர் 11 சேர்த்து நம்மளையும் தற்கொலை சொல்லிட்டு போய் இருப்போம். நம்மளும் தலையாட்டு போக வேண்டியது தான். ஆமாடா போடான்ட்டு. அதாவது இந்த மெஜாரிட்டி தற்கொலை இருக்கிறனால நம்மள மாதிரி ஆளுங்களே தற்கொலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளையும் கூட தான் சேர்த்து சொல்லுவோம். நானும் கொடி பிடிக்கிறேன், நானும் தற்கொலை தான் சொல்லிட்டு, ஆமாம் நானும் தற்கொலை தான் பண்ணுறது சொல்லிட்டு போயினே எடுத்தான். இப்போ சொல்கிறாங்கல்ல, என் பையன் போனாலும் பரவாயில்ல, விஜய் வந்தால் பரவாயில்லன்றான். அவ்வளோதான். உண்மையிலேயே தற்கொலைங்கிறதுக்கு இதை விட தெளிவாக யாராலையும் உலகத்தில் சொல்லவே முடியாது. அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாரு. பட் உங்களுக்கு ரொம்ப அரசியல் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியும், எனக்கு ஓரளவுக்கு தெரியும். எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. பட் இது ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே முட்டாள்தனமாக யோசிக்கிறது, ஒன்றுமே தெரியாமல் பேசுகிறது தான் தற்கொலைன்றீங்க. இன்றைக்கி நிலைமைக்கு டிஎம்கே எதிர்க்கிறதோ இல்லையோ, அதிமுக எதிர்க்கிறதோ இல்லையோ, எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா எதிர்த்தே ஆகணும். ஏன்னா இளைஞர்கள் ஓட்டு அவுட்டு தான் இருக்குது. 2024 நீ ஓட்டு போட்டியா, உனக்கு அடுத்த வாக்குரிமை இருக்குதா இல்லையான்னு தெரியாது.
இப்போ என்னுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா நான் டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த 1 மாதத்துக்குள்ளே வாங்க முடியுமா? டிசம்பர் 4க்குள்ளே நான் வாங்கி பூர்த்தி பண்ணணும். இப்போ எனக்கு நான் 2024 ஓட்டு போட்டேன் நான். அந்த ஓட்டு செல்லாது. இப்போ நம்ம ஓட்டரை எடுத்து செக் பண்ணி பாருங்க. அது இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு குடிமன்ற அர்த்தமே இதில் இருக்குது. அது ஆன்லைனில் வரவே வராது. சும்மா பிளாக்காக தான் காமிக்கும். அதெல்லாம் எது போராடணும் நீங்கள்? இப்போ ஏன்னா இளைஞர் உங்கள் பக்கங்கிறாங்க. உங்கள் ஓட்டு தான் ரொம்ப பாதிக்கும். திமுக அவங்க ஓட்டு சாலிட் அப்படியே இருக்கும். ஏடிஎம்கே ஓட்டு அவங்க சாலிட் அப்படியே இருக்கும். இளைஞர் உங்கள் பின்னாடி வந்துட்டான்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் ஓட்டு தான் பாதிக்கும். நீங்கள் தான் முதல்ல வந்து ரோட்டில் நிற்கணும். எனக்கு இந்த சட்டமே தேவையில்ல, 2003 படி எனக்கு நடத்து, எஸ்ஐஆர் படி நடத்துன்னு நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் கேட்க மாட்டீங்க. தயங்குறீங்க. எதுக்குன்னு தெரில. ஒரு வேளை மோடி மேலே மத்திய அரசு மேலேருந்து எதனா ஆர்டர் போடுறான்னு தெரியல. நீ இதெல்லாம் எதுக்கு அதை கம்மிட் பண்ணுறான்னு தெரில. சிபிஐ வழக்கு வேணான்னாரு. ஸ்டாலின் போய் சிபிஐ வழக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறான்னு கேட்டார். இப்போ இவர் யார் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு? இவர் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ணலாம்ல. எனக்கு சிபிஐ வழக்கு வேணாம், இது உச்சநீதிமன்றம் ஒரு அதிகாரி மூலியமாக வழக்கு நடந்தால் போதுன்னு ஆர்கியூ பண்ணலாம்ல. எதுக்கு சிபிஐ வழக்கு பார்த்து கம்முன்னு அமைதியாக இருந்தீங்க, மௌனம் காத்தீங்க? ட்வீட் போடுறாரு, நீதி வெல்லும் அப்படின்னு ட்வீட் போடுறாரு. அதுக்கு மேலே எங்கே போச்சு 30 நாள் ட்வீட் போடாமல்? அன்றைக்கே சொல்லியிருக்காங்கல்ல எனக்கு சிபிஐ வழக்கு தேவையில்ல, எஸ்ஐடியே ஓகே. அன்றைக்கே சொல்லியிருக்காங்கல்ல, இல்லை தனி நீதி ஆணையம் அவதே ஓகே. அதையும் சொல்லியிருக்காங்கல்ல. ஏன் சொல்ல மாட்டேறீங்க? நீங்கள் இப்போ யார் பின்னாடி ஓடி ஒழிச்சிக்கிறீங்க? சிபிஐ பின்னாடி ஒழிச்சிக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க தற்கொலைனா அப்போ நீ யார்? நீ பரம்பரை தற்கொலையா? முதல்ல நம்ம அரசியல்லாம் எல்லாம் வந்தோடனே நம்ம ஆட்சியில் உட்காந்துடணும் அப்படின்றாங்க. அப்போல்லாம் முடியாது. கஷ்டப்படணுங்க. கஷ்டப்பட்டால் தான் முடியும். இல்லை ஒரு சிம்பிள் உதாரணம். வரலாறு திரும்புது 67 77 வரலாறு திரும்புதுன்றாரு. நீங்கள் அண்ணா ஆட்சி கொடுப்புன்றீங்க. அண்ணா யாரை தோக்கடிச்சாரு? காமராஜரை. நீங்கள் அப்போ அண்ணாவை கொண்டாடுறீங்களா இல்லை காமராஜர் தோற்றத்தை சந்தோஷப்படுறீங்களா? நீங்கள் அண்ணா படத்தையும் வைக்கிறீங்க, காமராஜர் படத்தையும் வைக்கிறீங்க, வரலாறு திரும்ப சொல்கிறீங்க. அதிலே உங்கள் முரண் இருக்குது. நான் அண்ணாவை கொண்டாடுறேன்றீங்க, காமராஜர் கொள்கை தலைவர்ன்றீங்க. அப்போ காமராஜர் தோற்றது உங்களுக்கு சந்தோஷமா? அண்ணா ஜெயித்து உங்களுக்கு சந்தோஷமா? எதில் உங்கள் முரண் இருக்குது? எதில் இருக்குது? நீங்கள் இதுலேயே ஒரு தெளிவு இல்லைன்றீங்க. இதில் ஒரு தெளிவு இல்லை. கேட்டால் அது பண்ணையார் ஆச்சுன்றா. அப்போ பண்ணையார் ஆட்சிக்கு அண்ணா பேரஞ்சர் அண்ணா தான் இது காமராஜர் தான் முதலமைச்சராக இருந்தார். அப்போ காமராஜர் நீங்கள் தப்பான சித்தரிக்கிறீங்களா? அண்ணாவை கொண்டாடுறீங்க ஓகே, அண்ணா ஜெயித்து வரவேற்கிறீங்க. அப்போ காமராஜர் தோற்றது? எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் அடுத்து எம்ஜிஆர்ன்றீங்க. எம்ஜிஆர் எப்படி வந்தாருன்னு தெரியுங்களா? எம்ஜிஆர் முதல்ல திமுகவில் அண்ணா கீழே பொதுச்செயலாளர் இருந்தார். அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து தான் அதெல்லாம் எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏ இருந்தது தான். அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு தான் வெளியே வந்தவர் அண்ணா எம்ஜிஆர் வெளியே வந்து உடனே இது முதலமைச்சர் ஆகலை. 7 வருஷம் கஷ்டப்பட்டார். இடைத்தேர்தல் அப்பயே நின்றார் அவர். இடைத்தேர்தல் நின்று அப்பயே வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் ஆனார். அவர் கூட வந்தவங்களெல்லாம் இது அண்ணாவிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க அவங்க கூட இருந்த அமைச்சருங்க. அவங்க கட்சி வழி நடத்தினாங்க. அவங்க ஐடியா சொன்னாங்க. அந்த ஐடியாலஜி படி எம்ஜிஆர் மூவ் பண்ணார். நமக்கு கூட இருக்கிறதுலாம் அந்த ஐடியாலஜிலாம் இல்லை, வெறும் ஆதவர்ஜினா மட்டும் தான். அந்த 4 பேர் ஒழிச்சா கட்சி நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எதுவுமே தெரியாமல் பேசுகிறதுக்கு பேர் தான் தெரிஞ்சுக்கணும். கட்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்த கட்சி என்ன பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணலாம். அப்படிலாம் கிடையாது. அரசியல் ரீதியாக போராடுங்க, கருத்தியல் ரீதியாக போராடுங்க. நீங்கள் இது பண்ணுறீங்க தப்பு, இந்த வாக்குறுதி கொடுத்தீங்க செய்யலை, இது ஏன் செய்ய மாட்டேங்க, இதுக்கு போராட்டு இறங்குங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் யார் கூடயும் கூட்டணியே போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் கிடையாது, நான் ஸ்டாலின் மட்டும் தான் எதிர்ப்பேன், ஸ்டாலின்லாம் முக்கியம் இல்லைங்க. ஸ்டாலின் தான் உங்களுக்கு முக்கியம் இல்லைங்க. உதயநிதி தான் அவங்களுக்கு டார்கெட். உதயநிதி எப்படி டெப்டி சிஎம் ஆகலாம், அதுதான் அவங்க டார்கெட். உதயநிதி தான் அவங்க டார்கெட், வேறு எதுவுமே கிடையாது. ஸ்டாலின்லாம் கிடையாது. இப்போ கூட நான் ஒன்று டிவிக்கே ஒன்று டிஎம்கே தான் போட்டின்றாரு. இப்போ கூட ஸ்டாலின் பாரு, என்றைக்குமே ஒரு சிஎம் வந்து எனக்கு டிவிக்கே தான் போட்டின்னே சொல்லவே மாட்டார். ஏடிஎம்கே தான் எனக்கு போட்டின்னு. ஏன்னா பிரதான கட்சி அதுதான். இன்னும் உங்கள் பலத்தையும் நீங்கள் நிரூபிக்கலை. உங்களை நிரூபிக்காமல் போது எப்படி ஸ்டாலின் ஏற்றுக்குவார் உங்களை போய்? 10 வருஷமாக கட்சி ஆரம்பித்த சீமானே இன்னைக்கு தான் 8.5% ஓட்டு வாங்குறேன். அதான் சொல்கிறேன். அவரும் புலம்புறாரு. ஏன்டா நான் அடிச்சு பிடிச்சி நான் முன்னேறி வந்துருப்பேன், நீ திடீர்னு வரும், நீ சிஎம் சொல்லுவாடா அப்படின்னு கேட்குறாரு அவரு. அவரு பேசாத பேச்சு இல்லை. அவர் யார்? ஜெயலலிதா இருக்கும்போது எகுது வந்தவர் அவர். நீ ஜெயலலிதா இருக்கும்போது என்ன பண்ணால் இது கொடநாட்டில் போய் கையை கட்டி நின்றுக்கினேன், தலைவா படத்துக்கு நின்றுக்கினேன். அம்மா நான் அணில் மாரி உங்களுக்கு உதவுறோம்மான்னு. அந்த அம்மா 2 நாள் உங்களை உள்ளே விடலை, 3 நாள் தான் உள்ளே விட்டுச்சு. அதெல்லாம் வரலாறு இருக்குது. அப்போ நீங்கள் அடிமை அரசியல் பண்ணியா? நீங்கள் ஊழல் எதிராக நான் குரல் விடுறேன். நீங்கள் அம்மா இன்றைக்கி ஊழல் தான் பண்ணிட்டு போனாங்க, அவங்களுக்கு ஓட்டு கேட்டு வஜ்ஜிக்க வச்சு நீ. அப்போ அதுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன்? அதுக்கெல்லாம் பதில் இல்லை. அப்போ தலைமைட்டு மேலே மன்னிப்பு கேட்டுருங்க. நீங்கள் சொன்னார்ல ஆதவர்ஜினா கருப்பு சைக்கிளில் போய் நான் ஓட்டு போடுறேன், அதை நன்றிக்கு தான் கேட்டார்ல, அந்த நன்றிக்கு தான் அவங்கள்ட்ட சொல்லுங்க. அன்றைக்கி ஓட்டு கேட்டீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க வாக்குமோ, அதை சொல்லுங்கள்.
ஊழல்வாதி தானே அன்றைக்கி அம்மா ஜெயலலிதா ஊழல்வாதி தானே, ஜெயிலுக்கு போனாங்கல்ல, கோர்ட்டே அறிவிச்சிச்சுல்ல 2 3 வருஷம். அந்த ஊழல்வாதி தான் நீங்கள் ஓட்டு கேட்டீங்க, நீங்களே தான் சொன்னீங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ ஊழல் நீங்களும் ஆதரிக்கிறீங்களா? முதல்ல நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம தெளிவாக தான் தொண்டை தெளிவாக இருப்போம். நம்மளும் தெளிவில்லை, சுற்றிக்கிறவங்களும் தெளிவில்லை, கீழே தொண்டை எப்படி தெளிவான்? தற்கொலை தான் இருப்பான். வேப்ப மரம் தான் ஏறுவான், முருங்கை மரம் தான் ஏறுவான். ஏறிட்டு என்ன பண்ண மரத்தில் குத்துவான். என்னடா ஆச்சுன்னா என் தலைவன் வரானுவான். வருவார் 5 நிமிஷம் பேசுவார், முடிச்சுட்டு போயினே இருப்பார். சாரிமா ஸ்டாலின்னு கேட்பாரு. அப்புறம் கேட்டால் நீங்கள் இந்த 24 பேர் சாதி கேளுங்க அப்படின்னுவார். கேட்கக்கூடாதுன்னு அடுத்த வாரத்தை இந்த 24 பேர் சாரி கேளுங்கன்னு. எதெல்லாம் ஒரு ஒழுங்கான பேச்சு இருந்தால் தானே பார்க்கலாம் 26 எப்படி போதோ போதும். அவரு நல்லா போகும். இங்கே வாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ அரசியல் தெளிவாக இருக்கீங்களே எப்படி? அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கீங்களே எப்படி? அது பழகிடுச்சு, அது பார்க்குறவங்கள பழகிடுச்சு. உங்கள் பேர் திரும்ப ஒரு சொல்லுங்கள். எழில். எழில். உண்மையிலே உங்கள் பேர் கரெக்டாக தான் இருக்குது. உண்மையிலே எவ்வளோ தெளிவாக எப்படி அரசியல் உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க? இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் பார்க்க முடியுது. நான் கிராம சைடு இருப்பேங்க. அப்படியா? கிராம சைட்லேருந்து இவ்வளோ தெளிவாங்க. சென்னையில் இருக்கவங்களே இப்போ நான் கேட்ட ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த தற்கூரிக்கான விரத்தை அடுத்தது அவங்களோட நம்ம ஏதாவது 1 2 பேரை சொல்லலாம், எல்லாரும் சொல்ல முடியாது. 1 2 பேரை பார்க்க முடியும், அவங்க பேசுகிற விதம் அப்படி தான் இருக்கும். பட் இவ்வளோ தெளிவாக அரசியல் இவ்வளோ A to Z சொல்கிறதுன்னா சான்ஸே இல்லை. கண்டிப்பாக நான் உங்களை நீங்கள் யாருக்கு ஃபேவர்னு சொல்லி கொச்செல்லாம் படுத்தவே மாட்டேன். நீங்கள் அதை சொல்லவும் வேணாம், இவ்வளோ தெளிவான அரசியல் இருந்தால் போதும். இதே மாதிரி எல்லாருமே இருந்தால் கரெக்டாக இருக்கும். யாருக்கும் ஃபேவரில்லை, எகுத்து போராடுங்க. உங்களை யாருமே வேணான்னு சொல்லலை. மக்கள் பிரச்சனை வெளியே வாங்க. நான் வாரத்தில் ஒரு நாள் தான் பிரச்சாரத்துக்கு போகணுன்றது அது என்ன சொல்கிறாங்க, அது அபாயத்தில் தான் போய் முடியும். எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் சம்பளம் வாங்கிட்டு எல்லாம் லீவு வெளில போகலாம், அங்கே போகலான்னு இருப்பாங்க. ஏன் திங்கள்லேருந்து செவ்வாயில் போங்க, 10 மணிக்கு மேலே ஆரம்பிங்க உங்கள் பிரச்சாரத்தை. எல்லாம் ஆஃபீஸ் டைம் போயிடுவாங்க. 10 மணிக்கு மேலே உங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிங்க. போய் ரோட்டில் நில்லுங்க, 10ஓட போகலாம் நில்லுங்க. முதல்ல மக்கள் சகஜமாக போயிடுவாங்க. ஓகே, நம்ம நாளைக்கு நம்ம தலைவன் வரான், பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். வாரத்தில் ஒரு நாள் போய் நிற்கும் போது என்ன பண்ணும், லீவு நாள் வரும். மொத்த கிரௌடு என்ன பண்ணும், அங்கே தான் வரும். கோர்ட்டு சொன்னால் அந்த பாதுகாப்பு நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, அந்த இதுவும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அவங்களுக்கு மட்டும் தான் அதை கண்டிஷன் போடுற மாதிரி எல்லா கட்சியும் கண்டிஷன் போடுவாங்க. கண்டிஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணால் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம முதல்ல மக்கள்கிட்ட எடுத்துமோ, என் தொண்டரை நான் சொல்கிறத கேளுங்க, இதுமாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு, இதுக்கப்புறம் இந்த தவறு நடக்கூடாதுன்ட்டு இதுக்கப்புறமாச்சும் அவர் திருந்தணும். இதுக்கப்புறமாச்சும் திருந்தணும். அவர் திருந்தாமல் இல்லை நான் அதே தான் பண்ணுவோன்னா திரும்ப நடக்கும், அதே மாதிரி நடக்கும். இல்லை ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன், உண்மையாக சொல்லப்போனால் ஒரு தலைவரையோ இப்போ விஜயோ ஒரு வேறு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவங்கள குறை சொல்கிறத விட நம்ம மாறினா எல்லாமே மாறும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம மாறணும். நம்மளே தற்கூரியாக இருந்தால் அவங்க அந்த தற்கூரிக்க தலைவன் தானே கிடைப்பான். கண்டிப்பாக அது நம்ம மாறினா தான். ஒரு இடையில கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு, அஜித்குமார் கொலைகளுக்கு நடந்துச்சு. நைட்டோ 11 மணிக்கு போனீங்க, அப்பயும் நீங்கள் கட்சி தலைவர் தான். அப்பயும் கட்சி தலைவர், அந்த க்ரௌடு கூட இல்லையே. அஜித்குமார் போக வேண்டிய உங்கள் அந்த கவின்குமார் இறந்தார்ல, ஆணவ படுகொலை, அதுக்கே அவங்களால ட்வீட் போட முடியல. அன்றைக்கி மதுரையில் மாநாடு, அதுக்கே அவங்களால ட்வீட் போட முடியல. அதுக்கே அந்த மதுரையில் மாநாடு ஒரு தீர்மானம் போட்டு அந்த மதுரையில் பேசலாம்ல, ஏன்பா இதுமாரி பண்ணுறீங்க, ஆணவ படுகொலை பண்ணுறீங்கன்னு பேசலாம்ல. இன்றைக்கி டெல்லியில் நடக்கிற ஒரு குண்டுவெடிப்புக்கு பேசியிருக்காரு. இப்போ கேட்டவுடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு. அதுக்கு அதிர்ச்சி அடைவார். ஏன்னா டெல்லி முதலாளி அங்கே இருக்கிறாங்கல்ல, அதுக்கு அதிர்ச்சி அடைவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க சேர்த்தவன் எப்படி பண்ணான்னா, நான் அன்றைக்கி நைட்டே 30 பேர் மீடியா கேட்குறான், ஏன் சார் 33 பேர் இறந்துட்டான் சார், பதில் சொல்லணுன்றான். ஒரே திரும்பி இல்லை என்னால் பேச முடியல, நான் பேசுகிறேன், புரியாமல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்தால் அன்றைக்கி பிரச்சனை முடிஞ்சிருக்கும். கடைசி வரைக்கும் பேசாமல் போய்ட்டு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறாரு. இல்லை நான் என்ன சொல்கிறேன், பேசவே மாட்டேன்னு சொல்கிற மீடியா அந்த 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 மாதிரி ஆளுங்களை தான் மீடியா காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் குளிக்கிறது பல்லு வளர்க்குறது எழுந்த வரைக்கும் காட்டிகிட்டே இருக்காங்க. அதான் அந்த மீடியா இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, எங்களை நீங்கள் இது பண்ணுறீங்க, கார்னர் பண்ணுறீங்கன்றாங்க. மீடியா இல்லாமல் யாரும் வளர முடியாது. மீடியா ஒரு பாகம், மக்கள் ஒரு பாகம், உங்கள் பேச்சு திறமை ஒரு பாகம். 3 சேர்ந்தால் தான் நீங்கள் முன்னாடி வர முடியும். நீங்கள் மீடியா எகுத்துனீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் மேலே வர முடியாது. மீடியா உங்களை முடிச்சிடும், கதையை முடிச்சிடும். உண்மையே ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் போட்டுறேன். சரிங்களா? ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்க, ரொம்ப சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு பிறகு தான் தற்கூரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடணும்ல. இந்த மாதிரி அறிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு பிறகு தான் நிஜமாவே தற்கூரி சொல்லலாம். இதெல்லாம் தப்பாக சொல்லி தான் மன்னிச்சிங்க. முதல்ல ஒரு தொண்டருங்க நிஜமாவே நீங்கள் தப்பாலாம் சொல்லலை, யாரையுமே நீங்கள் தனிப்பட்ட விதமாக தாக்கலை. ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் நடக்குதுன்னு நீங்கள் நடந்த அரசியலை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ பேச தப்புலாம் என்ன கடா தப்பு கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் யாருக்கும் ஃபேவராகவும் பேசலை, ஒருத்தரை தாக்கியும் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. பொதுவாக இப்போ இப்போ இவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதை சுட்டி தான் காமிச்சிருக்கீங்க. ஸோ தப்புலாம் வராது, இது கரெக்டாக தான் பேசுகிறீங்க. தேங்க்யூ, நன்றி.